அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 2/4/2024. அஷ்டமி திதி இரவு 8:09 வரை. அதன் பிறகு நவமி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 10:48 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 10:48 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், ராகு. மேஷத்தில் குரு பகவானுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வளர்ப்பு பிராணிகள் வாங்க, வழக்கு தொடர, விவாதங்களில் கலந்து கொள்ள, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த, யோகாசனம் மற்றும் வேதம் பயில, வாழை கரும்பு நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். தேவையென்றால் தேன் மாறி பேசுவது, தேவையில்லை என்றால் தேள் மாதிரி கொட்டுவது. ஆமாங்க, நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தேவைப்படுறமோ தேவையில்லையோ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க, நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க, காரியவாதியாக இல்லாமல் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக பேசக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. டைனிங் டேபிள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொடுத்துட்டு வேறு பண்ணிடலாம், வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக நீங்களும் பார்க்கணும், பேசணும், அது மாதிரி நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர் அல்லது உறவினர் வீட்டுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. இருந்தாலும் வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கௌரவம் அதிகமாகும். அதிகாரிகள் உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை இன்னைக்கு தருவாங்க. பழைய நண்பர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும், யாரிடம் எதிர்பார்க்க கூடாது என்பதில்தான் ஏமாற்றங்கள் உருவாகிறது. ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்கங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் எதிர்பார்த்து போய் ஏதாவது கேட்டோம்னா அது இப்போ முடியாதுங்க, அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மளை மறுத்து அனுப்பிடுவாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் யாருக்கு எதிர்பார்த்து வாழ்வதில்லை. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் முன்னேறுவோம், அடுத்தவங்க தயவில் நாம் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னிடமே எதிர்பார்த்து தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வீடு மன சொத்து ஏதாவது
ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிறது நல்லதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக இன்னைக்கு நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு கொஞ்சம் பழகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அது பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரத்தில் சின்னதாக ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்னைக்கு இருந்துருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெட்டினாலும் வீசி எரித்தாலும் நறுமணம் குறையாது. எதனுடைய நறுமணம்? சந்தனக்கட்டையின் நறுமணம் குறையாது. அதுபோல் நல்லவங்க கிட்ட காசு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய நற்குணங்கள் என்றைக்குமே குறையாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பணத்தை விட குணத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் எப்போதும் நேர்மறையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமாக ஓங்கி அடிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபலம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. அரசு காரியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சில கூடுதல் சலுகைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கூடுதலாக உழைக்கிறீங்க. அதுக்காக மேலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்கும், ஒரு அங்கீகாரம் எல்லாமே இருக்கும். சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று தன்னுடைய உயரத்தை காட்டுவதை விட தனித்து நின்று தன்னுடைய உண்மையான உயரத்தை காட்டுவதே வெற்றிக்கு வழியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆடம்பரமாக எதையுமே பேச மாட்டீங்க. இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக இருக்கிறத சொல்லி வழக்கமாக பேசுவது தான் உங்களுடைய வாடிக்கையாகும். அந்த நேர்மைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவு உண்டு. அஷ்டமத்து சனியையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்த்தவங்களும் கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால
ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டு, வெற்றியும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் லாபம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் தான் முடியும். அந்த ஒரு சிலர் வேற யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் கண்டகச்சனை உங்களுக்கு புரட்டி போட்டு எடுத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய அருட்பார்வை இருக்கிறதுனால அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய வருங்காலம் குறித்து இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அடுத்தது என்ன படிக்கலான்னு இருக்காங்க, அல்லது எந்த வேலைக்கு போகலான்னு இருக்காங்க அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக வரணும் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் நேற்று வந்தவங்கள்லாம் அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது நாம் என்னமோ அப்படியே தான் இருந்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியக்கூடாது, சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம்னே தெரியக்கூடாது, சிலருக்கு நாம் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம்னே தெரியக்கூடாது. ஆமாங்க, இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். ஏன்னா உறவுக்காரங்க நண்பர்களால் ஏற்கனவே நீங்கள் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கோன்னு சொன்னால் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னால் ஓ அப்படி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக கொண்டு செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் தினத்தில் உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல 2 சக்தி வாய்ந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வருஷக்கணக்கில் நடந்த வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும், தீர்ப்பும் கிடைக்குங்க. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அழகு இளமை கூடிக்கிட்டே போகுங்க.
வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் அதிகமாகும். சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சிடுசிடுன்னு இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நாம் ஓரமாக சென்றாலும் நம்மீது சேற்றை அடித்துவிட்டு செல்லும் வண்டிக்கு பெயர்தான் வாழ்க்கை. ஆமாங்க, நாம் நியாயமாக நடந்துக்கணும், நேர்மையாக இருக்கணும், நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட உங்ககிட்டையும் வம்பு தும்பு பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. இருந்தாலும் அதற்காக சளைக்காமல் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளாமல் எங்கும் எப்பொழுதும் நேர்மைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்த்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. காசு பணம் கொடுத்த இடத்துலேருந்து வரமாட்டேங்குது, ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ வரும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வரவு உண்டு. கொடுத்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபின்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க, ஆனால் காசு வாங்கினா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. சாதாரணமானவங்களுக்காவது மனசாட்சி இருக்குது, ஆனால் இந்த பெரிய இடத்துலன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசாட்சியும் இருக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்ததெல்லாமே அலுவலகத்தில் சாதகமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை உத்வேகத்தை ஒரே ஒரு எதிரி தருவான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட இந்த எதிரிகள் எகிரி பாஞ்சு சிலதெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் மனசுலேயே வச்சுப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு எதிரி முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், நாம் உழைச்சி காட்டணும், அதை நம்ம திறமைசாலிங்கிறத நிரூபித்து காட்டணும் அப்படின்னு ராப்பகலாக மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தோடு இருந்து எதிரிகள்லாம் பார்த்து வாயை மூடும் அளவிற்கு எல்லா வகையிலும் வளர்ந்து காட்டக்கூடியவங்க, சாதிச்சு காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க, நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. மருந்து மாத்திரன்னு வாழ்க்கை ஓடின்னு இருக்கே தவிர நிம்மதியாக ஒன்றும் காணாமேன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பதும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல.
உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் நாம் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சிலர்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வராங்க போகிறாங்க, எப்படி அவங்களால இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னு தெரியலேன்னு சிலரை நினைத்து இன்றைய தினம் அலுவலகத்தில் ஆதங்கப்படுவீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் சிரித்தால் என்ன அழுதால் என்ன? ஆமாங்க, நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுங்க. நம்முடைய உணர்வுகளுக்கு யார் மதிப்பளிக்கிறாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த மாதிரி மதிப்பளிக்கிறவங்கள இடத்துல தான் நாம் நட்போடு இருக்கணும், உறவோடு இருக்கணும். அதை யாரும் மதிக்காமல் ஏதோ கடமைக்கு பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி உறவும் நட்பும் தேவையில்லைன்னு தூக்கி எறிந்துவிட்டு தன் வழி தனி வழி என்று தனிப்பாதையில் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த வீட்டில் யார் என்ன மதிக்கிறாங்க, யார் என்ன கண்டுக்கிறாங்க, என் அருமை யாருக்கு தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி கோவப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு அதை செய்ய பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஜெயிக்க முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சிடுசிடுப்பு வார்த்தைகள்லாம் வரும், இருந்தாலும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டால் பல வழிகள் காணாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தத்துவமாக பேசுவீங்க. மற்றவங்களை நம்பி நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறன்னு எதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சாங்க? அந்த பழமொழிக்குள்ளார எத்தனை தத்துவங்கள் அடங்கியிருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காமல் தனித்து செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால நினச்ச காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. எப்போ தான் விடிவு காலம் நமக்கு வரப்போதோ தெரியலேன்னு நீங்கள் மனசுக்குள்ளாரையே நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் புரியுதுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள், குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இருந்தாலும் அது வரைக்கும் சமாளிச்சாகணுமே. அதுக்கு குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வரலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய ஆலயமாகிய திருநள்ளாருக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன சிரமங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப
ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கக்கூடிய தெளிவும் தைரியமும் தனக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது ஏனோ இல்லாமல் போகிறது. ஆமாங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்க, தன்னோடு நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடி போய் முதலாவதாக நின்று உதவக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரும் நம்மளை தேடி வர மாட்டேங்கிறாங்க, நமக்கு உதவ மாட்டேங்கிறாங்க. நாமும் யாருக்கிட்டேயும் போய் கேட்டு பழக்கமில்லாமல் இருக்கிறோமேன்னு தன் நிலையை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று புதுப்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது. அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் அலையிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பே வீட்டில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, திடீர் லாபம் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்ததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி